பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பரிசு வேதாகமத்திலே நம்மை யார் என்று அடையாளம் காட்டுகிறதோ அவர்களாகவே நாம் இருக்கிறோம் என்றதான வசனத்தின் அடிப்படையிலே வேத வாக்கியத்திலே நீங்கள் நீ என்று சொல்லியிருக்கிற பகுதிகளை எடுத்து வைத்து தேவனை மயப்படுத்துவதற்காக நாம் அவைகளை அறிந்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 115 வாசிக்கும் போது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியம் என்று சொல்லி கேட்கிறத விட, கர்த்தாவே வானத்தையும் பூமியை உண்டாக்கினதான தேவன் நீர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராய்ச்சி தேவனை மயப்படுத்துங்க. ஏனென்றால் நாம் வானத்தையும் பூமியை உண்டாக்கினதான தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால கர்த்தரை எப்பொழுதும் மையப்படுத்துவதாக இருக்கணும். என்னை ஆசீர்வதியம் என்று சொல்கிறத விட, என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கினதான தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன், அதற்காக சோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க தேவனை மையப்படுத்துவதாக இருங்க. அடுத்தாக எரேமியா 29 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, அப்ப தெரிந்து கொள்ளுதலின் பகுதியை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லுகிறார். ஆகையினால் நெகட்டிவா எதிர்பார்க்காதீங்க, தேவனிடத்திலிருந்து எல்லாம் பாசிட்டிவா எதிர்பாருங்கள். ஆக்கப்பூர்வமான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்க. கர்த்தரால வழிநடத்தப்படுகிறது, கர்த்தரால பாதுகாக்கப்படுகிறது, கர்த்தரால போஷிக்கப்படுகிறதுல, கர்த்தரால வழிநடத்தப்படுகிறதுல, கர்த்தரால தேவனை ஆராதிக்கிறதா நம்மை மாற்றுகிறது. கர்த்தரை போல எல்லா சுபாவங்களும் எல்லா குணங்களும் எல்லா காரியத்திலும் அவரை போல விளங்குறவர்களா இருக்கிறதுக்காக அவரால் மாற்ற முடியும். அவரால் நம்மை பரிசுத்தவான்களாக, உண்மையுள்ளவர்களாக, விசுவாசிகளாக, கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக அவர் எதிர்பார்க்கிற பிரகாரம் நம்மை மாற்ற முடியும். பிரியமானவர்களே, ஆகினால் அந்த முடிவைத்தான் நாம் எதிர்பார்த்து இருக்கிறவர்களாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்றார். ஆகினால நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்க என்பதை நாம தான் தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனால நன்மையானவைகளையே தெரிந்து கொள்கிறதுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் எல்லாம் அவர் விரும்பின காரியங்களை செய்து முடிக்கிற ஆற்றல் படுத்ததா இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையில நம்ம என்ன சொல்லி இருக்கிறதோ அவைகளை விசுவாசித்து அதைத்தான் நம்முடைய முடிவாக தேவனிடத்துல தெரியப்படுத்துவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தாவே நான் நமக்கு சாட்சியா இருக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, வாக்கு தத்துவத்துக்கு உடன்படிக்கைக்கு சொந்தக்காரனா நான் இருக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, உங்களை போல பூர்ண சர்க்குடனா இருக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, நீர் செய்த கிரியிலும் நம்ம பார்க்க பெரிய கிரிகளை செய்கிறனா இருக்கிறதுக்கு விரும்புகிறேன். கர்த்தாவே, நீ உண்மை போல நான் அன்புள்ளவனா இருக்க விரும்புகிறேன். இப்படி நாம தேவனை போல மாறுகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து முடிவை நாம் தெரியப்படுத்தும் போது அந்த முடிவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தான் நீங்கள் என்று சொல்லி வேத வசனம் எழுதியிருக்கிறது. அடுத்தாக மல்கியா 4 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் என்று சொல்கின்றார். அப்போ உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். அப்போ நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனால போஷிக்கப்பட்டவர்களாக, தேவனால நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்களாக தேவன் நம்ம வைக்கிறது அவரால் முடியும். அதை தான் இங்க வாக்கு தத்தமா சொல்லியிருக்கிறார். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்று சொல்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, நம்ம தேவனே அப்படி பார்க்கும்போது நாமும் நல்ல ஆசீர்வாதமா தான் இந்த பூமியில இருப்போம், நன்றாக இருப்போம் என்று சொல்லி விசுவாசித்து தேவனை மயப்படுத்தலாக இருப்போம். கர்த்தா, நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருப்போம்னு சொல்லிக்கிறீங்க, அதுக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஓமாய் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி தேவனை மயப்படுத்தலாக இருப்போம். மத்திய 10 20 வசனத்துல கர்த்தராகிய இயேசு சொல்றார், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசிப்போம். பேசுகிறவர் நாங்களாக இல்லாதபடி உமது ஆவியானவரே எங்களுக்குள்ள இருந்து பேசுகிறதுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஆவியானவரை எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். நீங்க பேசுறதுல பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து பேசுவார்னு சொல்லி இருக்கிறதுனால
தேவனுடைய ஆவியான நமக்குள்ள இருந்து பேசுவார் என்பதை விசுவாசத்தை தேவனை மயப்படுத்தலாக இருப்போம். மத்தேயு 10:31 வாசிக்கும் போது நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்ப நம்ம விசேஷித்தவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனத்துல தேவனே நம்ம சொல்லி இருக்கும் போது, கர்த்தாவே விசேஷத்தவனா வைத்திருக்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மயப்படுத்தலாக இருப்போம். லூக்கா 6:22 வாசிக்கும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்ப நம்ம பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் பெற்றவனே தான் பாக்கியவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்ப நீங்கள் பாக்கியவான்களா இருப்பேன்னு சொல்லுகிறதுனால எல்லா ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பெற்றவனாய் தான் அந்த உலகத்தில் இருப்பேன். ஏன்னா கர்த்தரேன்னு சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீன்னு சொல்றார். அந்த கண்ணாடி சொல்றதை தான் நான் நம்பணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆகினாலே கர்த்தா நீர் என்னை பாக்கியவானாய் வைக்கிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவன் சொல்லி தேவனை மயப்படுத்தலாக இருப்போம். யோவான் 4:20 14:20 இயேசு சொல்றார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளில் அறிவீர்கள் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறத அந்நாளில் அறிவீர்கள். அப்ப அவரே சொல்லியிருக்கிறார், நான் பிதாவில் இருக்கிறது போல நீங்க என்னில் இருப்பீங்க, நான் உங்களில் இருக்கிறது அந்நாளில் அறிவீர்கள் சொல்லி பார்க்கிறோம். இது எப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த ஸ்பாஞ்சை ஒரு தண்ணி இருக்கிற டம்ளருக்குள்ள போட்டுட்டீங்கன்னாக்கா, அந்த டம்ளருக்குள்ள இருக்கிற தண்ணி அந்த ஸ்பாஞ்ச் உறிஞ்சிடும். ஸ்பாஞ்சும் தண்ணீரை சேர்ந்து டம்ளருக்குள்ள இருக்கும். டம்ளருக்குள்ள என்ன இருக்குன்னா தண்ணி இருக்குது, ஸ்பாஞ்ச் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இயேசு சொன்னார், நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறது அந்நாளில் அறிவேன்னு சொன்னார். அப்போ அவர் தேவனுக்குள்ள இருக்கிறது போல நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ள இருப்போம் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறதுனால நாம் விசுவாச தேவனை மயப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவில் இருக்கிறது போல என்னிலும் நான் உண்மையிலும் இருப்பேன், அதற்காக சோத்திருக்க துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க தேவனை மயப்படுத்தும். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பரிசு வேதாமத்தில் எங்களை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்கிறதோ அவைகள் எல்லாம் எடுத்து வைத்து அவைகளே விசுவாசத்தை நாங்கள் எல்லாரும் மயப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.